நீஃப்லி மாலையா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்.எஸ். கார்த்திக். என் அருகில் சக்தி சரவணன். வணக்கம். நாங்கள் ரெண்டு பேரும் இன்னைக்கு இந்த வீடியோவில் விமர்சன விவாதம் பகுதியில் பார்க்க இருக்கப்படும். ரைட் எப்படி இருக்கு? ராங்கா இருக்கா ரைட்டா இருக்கா? ரைட்டா ராங்கா போன மாதிரி இருந்தது, ஆனால் ரைட்டா முடிச்சிட்டாங்க. நல்லா தான் இருக்குது. ரைட் உண்மையா ஒரு அருமையான போலீஸ். எதுக்கு அந்த டைட்டில்னா? ஆமாங்க, அதான் போலீஸ், அதாவது சட்டம் எல்லாத்தையும் பார்த்துக்கணும், விடாதீங்க, சுட்டு தள்ளிடுங்க, அதான் ரைட்டான முடிவு. சுட்டு தள்ளல, பாம்பு வச்சு தள்ளுறாங்களா? அப்படிதான். அதாவது இல்லைங்க, உண்மையாகவே சட்டம் எல்லாருக்கும் சமம்னு பேசுகிறோமே ஒழிய சட்டம் சமமாக செயல்படுறது இல்லை. நம்மளே பேசுகிறோமே ஒழிய நம்மளால முடிஞ்சதை செஞ்சு சட்டத்துலேருந்து தப்பிக்க தானே. நம்ம பிள்ளையோ பொண்ணோ மாட்டிக்கிறது, இல்லை அப்பாவோ தாத்தாவோ மாட்டிக்கிறாங்கன்னா அதானே நடக்குது. அப்போ அவன் பவர் கையில் வச்சுருக்கவங்க இன்னும் பயங்கரமாக சட்டத்தை, போலீஸாக இருந்தாலும் சட்டம் செய்ய முடியல. அதுதான் இந்த படத்தோட கதை. என்ன அப்படின்னா, ஒரு அப்பா வர்றாரு பதைக்க ஸ்டேஷனுக்கு, போலீஸ் ஸ்டேஷனுக்கு, என் பையனை காணும் தேடுங்க அப்படின்னு. அவர் லேப்டாப் கம்ப்யூட்டர் மெக்கானிக், அவர் இன்ஜினியர். அதனால அவர் வர்றாரு. அங்கே ஒரு திருட்டு பையனும் ஒரு உட்காராத ஏட்டும் இருக்கிறாங்க, ரைட்டரும் இருக்கிறாங்க. அது கூட ரைட்டர். அதுக்கப்புறம் உட்கார வச்சிடறாங்களோ படம் முழுக்க. அவர் அந்த ரைட்டர் உட்காரவே மாட்டார், ஆனால் கேஸில் இருப்பார். கொடுக்குற கம்ப்ளைண்ட்டை பின்னாடி லைட்டாக கழிச்சு வச்சுட்டு ஆக்ஷன் எடுக்கிறதா என்ன பண்ணுறதுங்கிறது, வேணாமாங்கிறது முடிவு பண்ணுற கேரக்டர். இப்போது பதக்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அவர் தான் அருண் பாண்டியன். இந்த அலைகழிக்கிற ஏட்டையா தான் மூணாறு ரமேஷ். திருட்டு பையன் ஏட்டே அவன்கிட்ட சொல்லி, எனக்கு ஒரு காஸ்ட்லியான லேப்டாப் வேணையா அப்படிங்கிறாரு. அவன் பார்த்தீங்கன்னா, நான் எங்கே போகிறது, பிராண்ட்லாம் பார்த்து தூக்க முடியாது அப்படின்றான். அவன் பார்த்தீங்கன்னா, அவன் நம்ம ஒரு பழைய ஜோக்கு தங்க தர. இது இல்லாமல் இன்னொரு போலீஸ் கான்ஸ்டபிள் இருக்காங்க, அழகாக ஒரு அம்மணி. அது இல்லாமல் இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ ஒருத்தர் இருக்கிறாரு, அழகு அம்மணி எஸ்ஐயா வர்றாங்க. அவங்க யாருன்னா, அவங்க யூனிஃபார்மே போட மாட்டாங்க. ஏன்னா அவங்க கல்யாண இன்விடேஷன் கொடுக்குறதுக்கு லீவில் இருக்கிறாங்க. போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கும் ஸ்டேஷனுக்கும் பொதுவாக ஒரு இன்விடேஷன் கொடுத்துட்டு போயிடலான்ட்டு வராங்க. வந்த இடத்துல இப்போ அந்த லேப்டாப் ஒன்று திருண்ண பொருள்லாம் ரிட்டர்ன் கொடுக்குறாங்க. இது ஒன்று தானே, ஒரு லேப்டாப் மட்டும் மிச்சம் இருக்குது. அப்போது இது யாருது அப்படின்னு பார்த்தா, நைஸாக நம்ம பழைய ஜோக்கு தங்க தர அந்த லேப்டாப்பை திருடுது. அதை பார்த்தா ஏட்டு பிடிங்கிட்டு போகிறாரு. இதை உட்காந்து கவனிச்சிட்டு இருக்காரு அருண் பாண்டியன். ஓரமாக உட்காரியா அப்படின்னு. நான் சப் இன்ஸ்பெக்டர் எல்லாம் போலீஸ் இதுக்கு போயிருக்காங்க. எதுக்கு? பந்தோபஸ்துக்கு, பிஎம் பந்தோபஸ்துக்கு. ஆனால் சிஎம்க்கு பந்தோபஸ்தே போகாத மாதிரி அடிக்கடி பிஎம்ன்றாங்க. டைரக்டர் டிஎம்கே காரராக இருப்பார் போல் இருக்குது. என்ன அது மட்டும் கொஞ்சம் நெருங்கில் இருந்தது. ஏதோ ஒரு ட்ரிப் பிஎம் பந்தோபஸ்துன்னு சொல்லியிருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் சிஎம் வரைக்கும் போவேன்ட்டு அருண் பாண்டியன் டைலாக் வர்றாரு. அப்போ நமக்கு தெரிஞ்சு போயிடுது, என்னடா டைரக்டர் கொஞ்சம் ஒன் சைடாக இருக்காருன்ட்டு. சரி, தமிழ்நாட்டில் இருக்கிறனால சிஎம்க்கு சப்போர்ட்டாக இருக்கிறாரு, ஓகே அப்படின்ட்டு பார்த்தோம்னா, அந்த இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஹையர் அஃபிஷியல். அந்த லேப்டாப்லேருந்து ஒரு குரல், போலீஸ் ஸ்டேஷனே நான் ஹைஜாக் பண்ணிட்டேன், ஒருத்தர் வெளியில் போனீங்கன்னா வாசலுக்கு வாசல் பாம்பு வெடிக்கும் அப்படின்னா, ஒருத்தர் மட்டும் ஒரு திருட்டு போய் உள்ள லாக்கப்பில் எஸ்கேப் ஆகி போகிறான். வெடிச்சு நெஞ்சு கருகி போயிடுது. ஆள் அவுட் ஆகல. ஆம்புலன்ஸ்லேருந்து ஆயாம்மா வரைக்கும் ஸ்டேஷனுக்குள்ளாரே வர வைக்கிறாங்க, டாக்டர் வரைக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே நீதிபதியே ஸ்டேஷனுக்கு கூப்பிடுறாங்க. ஆனாலும் அந்த இன்ஸ்பெக்டர் இன்னும் ஸ்டேஷனுக்கு வர மாட்டேங்கிறாரு. ஏன்னா பிஎம் பந்தோபஸ்து அவ்வளோ கெடுபடியாக இருக்குன்னு. கஷ்டமா நட்டி கால் ஷீட் இல்லை, இல்லை கேமியோ ரோல் மாதிரி தான். ஆனால் அதை கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. என்னன்னா, அவரோட ரூம் மேட்டான் டைரக்டர் இன்னமும் நட்டியோட தான் இருக்கிறாராம், அவர் ஆஃபீஸில் தான் இருக்கிறாராம். நட்டி ஒரு நல்ல மனசு தான், வாய்ப்பு கொடுத்துருக்கிறார், ஹெல்ப் பண்ணியிருக்கிறார். பெரிய சம்பளம்லாம் கொடுக்கல மாதிரி தெரியல, கொடுத்த மாதிரி தெரியல, நல்லா நடிச்சிருக்கிறார். அது மாதிரி அக்ஷரா, அவங்க தான் அந்த போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர். இன்னொரு ஆண் சப் இன்ஸ்பெக்டர் இருக்கிறாரு, அவரும் அலட்சியப்படுத்துறாரு. கட்சியில பாம்பு வச்சது யாரு? எல்லாருக்கும் அருண் பாண்டியன் மேல சந்தேகம் வருது. அவன் தான் புள்ள காணாம போனதுல இருந்து இங்க உட்காந்துருக்காப்புல, அதனால வச்சுட்டாரான்ட்டு. இல்லைங்க, எனக்கு பாம்பு செயலருக்கு தெரியும். அது ஒருத்தன் ஒரு தொழில உண்மையா இருந்துட்டு திருப்பி அந்த வேலையை செய்ய மாட்டான். நான் கூட யோசிப்பேன், இந்த பஸ் ஸ்ட்ரைக்லாம் நடக்குதுல்ல, அப்ப பாத்தீங்கன்னா, பஸ் ஸ்ட்ரைக்னா நம்ம பண்ற பஸ் ஸ்ட்ரைக் இல்ல, பொதுமக்கள் பண்றல. பஸ் டிரைவர்ஸ் இப்ப தீபாவளி டயத்துல போனஸ் பத்துல, பொங்கல் டயத்துல ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க. அப்ப பஸ் டிரைவரே கண்ணாடியை உடைச்சாங்க அப்படிம்பாங்க. நமக்கு நம்பவே முடியாது.
புரியுதா உங்களுக்கு? ஒரு விரக்தியில பண்ண மாட்டாங்க. ஏன்னா நமக்கு சோறு போடுற தொழில் அதுதான். அதுக்கு தான் சம்பளம் எக்ஸ்ட்ரா கேட்குறோம். அந்த மாதிரி அந்த அருண் பாண்டியன் கேரக்டர் பாம் ஸ்குவாடா இருந்தவரும் அப்புறம் கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆனா அவரு பாம் வச்சாரா யாரு என்ன வேற யாரு பாத்தீங்கன்னா யாருன்றது எதிர்பாராத அளவுக்கு ஒரு ட்விஸ்டா வருது. அதாவது வேலையே பயிருமே இந்த கதையா ஒரு விஷயம். அந்த மாதிரி படத்துல ஒரு வேலையே பயிருமே இந்த கதை வருது. அவர் யாருன்னா ஒரு முன்னாள் எஸ்பி, அவர் எம்எல்ஏ பையனுக்காக சட்டத்தை வளர்ச்சிருக்கிறாரு. அந்த எம்எல்ஏ பையனுக்கும் இந்த குற்றத்துக்கும் என்ன சம்பந்தம், இந்த பாம்புக்கு என்ன சம்பந்தம் அப்படின்லாம் கதையை கொண்டு போன விதம் வேற லெவலில் இருக்குது. வேற லெவலில் இருக்கு. போன வாரம் கூட நம்ம விஜய் ஆண்டனி படம் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் அவ்வளோ பிரமாதமா இருந்தது. செகண்ட் ஹாஃப் வந்து கதா காலப்சம் மாதிரி ஆக்கிட்டாங்க கொஞ்சம். ஆனா இந்த படம் 2 ஹாஃபுமே ஒரு ஃபுல்லா இருக்குது. நான் சொல்றேன் ஃபுல்லா இருக்குது. ஆமா, ஏன்னா இன்னைக்கெல்லாம் தமிழ்நாட்டில் வந்து ஃபுல் மட்டும் வாங்குங்க, குவார்டர் ஆஃபா வாங்காதீங்கன்னு வேற ஒரு தகவல் ஓடிட்டு அந்த விதத்தில் ஃபுல்லா ஃபுல் திருப்தி ஆயிடுச்சு இந்த படம். படத்துல யாரு என்ன எல்லாரையும் பார்த்துருவோம். எனக்கு என்னன்னா இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே இருக்கிறதுனால கொஞ்சம் படம் எனக்கு என்னமோ அது தெரியவே இல்லை. ஒருவேளை இவங்க புடவையில இருந்ததுனாலே தெரியல அக்ஷரா. ஆமா, இன்னும் கொஞ்சம் கிளாமரா புடவை கட்ட விட்டு இருந்திருக்கலாம். அது கூட சுப்பிரமணியன் ரமேஷ்குமார் நேர்மையா ஒரு படம் கொடுத்துருக்கிறாரு. ஒரு நேர்மையான எப்படி பாம் ஸ்குவாட் ஆஃபீஸரா அருண் பாண்டியன் வர்றாரோ, ஒரு நேர்மையான போலீஸ்காரர் எப்படி நட்டி நடராஜ் இந்த படத்துல வர்றாரோ, அந்த அவர் டைரக்டர் அதுலேயே அவருடைய ஆண்மை தெரியுது. டைரக்டருக்கு ஒரு வாழ்த்துக்கள். இந்த படத்தை வந்து நட்டி சுப்பிரமணியம் ரகுராம் அப்படிங்கிற இன்ஸ்பெக்டராக வர்றாரு. கொஞ்ச நேரம் தான் வர்றாரு, ஆனால் மிரட்டிடுறாரு. அருண் பாண்டியன் ரொம்ப நேரம் இருக்காரு. ஆரம்பத்தில் அவர் கேரக்டர் கொஞ்சம் ஓவர் ஆக்டிங்காக தெரிஞ்சுது. சக்திவேல் பாண்டியன் ஒரு படத்தோட விட்டுட்டு கண்டுக்காம விட்டீங்க, ரைட். ஆனால் நல்லா தான் இருக்குது, அது போதும். அது மாதிரி அக்ஷரா ரெட்டி மேனகாங்கிற கேரக்டர் நான் கூட கேட்டேன் அந்த ப்ரெஸ் மீட்டில். அக்ஷரா நீங்கள் தான் அழகுரானே பேரை மாற்றிருக்கலாமே அஸ்ட்ராலஜி பார்த்து, ஏன் அக்ஷரான்னு வச்சுக்கிட்டீங்கன்னு. உண்மையாக அவ்வளோ அழகாக இருக்காங்க. ஏன்னா சிரிக்கிறப்பெல்லாம் வேற லெவலில் இருக்கிறாங்க. ஸ்லிம்மா அழகா. மூணார் ரமேஷ் உண்மையாக அந்த 8 கேரக்டர் அவர் தாங்க படத்தில் உட்கார வைக்க. அவரும் உட்காந்துருக்கிறாரு, நம்மளையும் உட்கார வச்சிருக்காரு. மூணார் ரமேஷ் அந்த 8 கேரக்டர்ல செல்லமுத்து துணுக்கா இருந்தது. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஒரு மாதிரி இந்த பழைய ஜோக் தங்கதூர்லாம் அடிக்கிறது போறதெல்லாம் பழைய காமெடி தோணுச்சு. ஆனா ஓகே, நல்லா தான் பண்ணியிருக்காங்க. செல்லமுத்துவா. அது மாதிரி வினோதினி வைத்தியநாதன், அவன் தான் ஜட்ஜா வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளார நீதிமன்றம் வருது. எப்படி வருது, ஏன் வருதுன்னு பாருங்க. ஆதித்யா சிவகுமார் இந்த பையன் தான் அந்த பையன் ஜெய்யா வராப்புல. அவன் ஒரு ஹீரோ, இதுல இளம் ஹீரோ. அவன் வந்து அனுபமா குமார்னு ஒரு அம்மா கேரக்டர், அக்கா கேரக்டர்லாம் நடிப்பாங்க. அவங்களுடைய மகன் அருமையா பண்ணியிருக்கிறான். இவானா பார்த்திவி இவங்க யாருன்னா பேபி ஆர்டிஸ்ட். நம்ம அஜித்துக்கு முன்னாலாம் நடிச்சாங்கல்ல வீரமா, அந்த படத்தில் நடிச்சவங்க. இதுல வந்து பிரமாதமா பண்ணிருக்காங்க. அந்த ஜெய்க்கு லவரா ஒரு வர்மிகா அப்படிங்கிற கேரக்டர்ல வேற லெவல் சென்டிமெண்டான சீனு. அதுதான் படத்தோட டேர்னிங் பாயிண்ட். வேற லெவலில் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை நான் சொல்லிட்டேன், சுப்பிரமணியன் ரமேஷ்குமார் அருமையாக இயக்கி இருக்கிறாரு. ஆர்டிஎஸ் ஃபிலிம் ஃபேக்டரி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற ப்ரொடியூசர்லாம் ப்ரொடியூஸ் பண்ணிடுறாங்க, படத்தை பப்ளிசிட்டி பண்ண மாட்டேங்கிறாங்க. நல்ல படம் கடந்த 2-3 வாரமா இந்த படம் என்ன நம்ம கடுக்கா அருமையான படம். அப்புறம் ஒரு 2-3 படம் இந்த நம்ம மதுரை 16 கூட நல்ல படம், பப்ளிசிட்டி பண்ண காசு இல்லை. அதை கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. வர்றதே தெரியல. 6-7 படத்துல 7-8 படத்துல இந்த வாரமாவது 6 படம், போன வாரம்லாம் 7-8 படம் 10 படம். அது கொஞ்சம் பப்ளிசிட்டியில் கவனம் செலுத்துங்க. இன்றைக்கெலாம் உங்களை நம்பி தான் எங்களை மாதிரி யூடியூப்லாம் இருக்குது. விளம்பரத்தை கொடுங்க, வேற லெவலில் வாழுங்க அப்படிங்கிறத ஓப்பனாகவே சொல்கிறேன். விளம்பரம் இல்லாமல் ஏங்க பெரிய பெரிய பத்திரிகை விளம்பரம் வாங்கலாம், சின்ன சின்ன யூடியூப்புக்கு விளம்பரம் கொடுக்க மாட்டீங்களா? கொடுங்கிறேன். சின்ன பேமெண்ட்டு சின்ன மக்களுக்கு தெரிய வரும் கண்டிப்பாக. அது மாதிரி ஆர்டிஎஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரி. ஏன்னா ஏன் திருப்பி சொல்கிறேன்னா, வந்து நின்று நீங்கள் தான் எல்லாரும் பத்திரிகைக்காரங்க கையை பிடிக்கிறீங்க. நாங்கள் எப்படி வெறும் ஒரு படத்தை போட்டு காட்டிட்டீங்கிறதுக்காக பாராட்டிகிட்டே இருக்க முடியுமா? நான் பாராட்டுவேன். எல்லாரும் அந்த மனநிலையில் இருக்க முடியாதுல்ல. விளம்பரம் கொடுத்தா தானே நாங்களும் தொடர்ந்து ஒரு கம்பெனியை நடத்த முடியும். என்ன நேர்மையாக இருக்கிறோம்ல நாங்களும் உங்களுக்கு. அதை பண்ணுங்க. ஆர்டிஎஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரி, திருமால் லக்ஷ்மணன் அண்டு டி ஷியாமலா அவங்க தான் ப்ரொடியூசர்ஸ். ஃப்ரான்சிஸ் மார்க்ஸ் ஸ்டுடியோ ஓனர் தான் ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் அந்த படத்துக்கு. எல்லாரும் இருக்காங்க. மியூசிக் கம்போசர் குணா, அருமையா ஒரு மகள் சென்டிமெண்ட் சாங் அருமையா இருக்குது, நல்லா. குணா பாலசுப்ரமணியன். பத்மேஷ் அவர் தான் டைரக்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி, அருமையா பண்ணியிருக்காரு. ஒளிப்பு வெறும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நீங்க கூட லைட்டா தெரிஞ்சுது, எனக்கு தெரியவே இல்லை. பிரமாதமா இருந்தது. அந்த இதுக்கு மட்டும் வெளியூர் போறாங்க, அந்த ஏசிஆர் போறாங்க. நாகூரான் ராமச்சந்திரன் அருமையான எடிட்டருங்க. நான் பொதுவாக வந்து இவர் தான் இப்போ சமீபமாக அந்த மாயக்கூத்து இவர் தான் பண்ணாரோ. அந்த படம் கூட அருமையான படம், வெறும் 25 லட்சத்தில். ஆனால் அதுக்கும் பப்ளிசிட்டி இல்லை, வந்தது தெரியல. ஓடிடியில் ஓடிட்டு இருக்குது மாயக்கூத்து. ஆர்ட் டைரக்டர் தாமு எம்எஃப்ஏ,
ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் டபுள் டிகிரிங்க, மாஸ்டர் டிகிரி. போலீஸ் ஸ்டேஷன் மாதிரியே இருந்தது. அருமையாக இருந்தது. போலீஸ் ஸ்டேஷன் கூட நீதிமன்றம் பாருங்க, அதெல்லாம் போகுது உள்ள. ஆமாம், ஆம்புலன்ஸ் எல்லாம் போகுது. ஆர்ட் டைரக்டர் டாமு எம்எஃப்ஏ, டயலாக் ஏசி கருணாமூர்த்தி அருமையாக பண்ணியிருக்காரு டைலாக். இப்படி சொல்லிகிட்டே போகலாம். சுப்பிரமணியன், ரமேஷ்குமார் எல்லாருமே டைலாக்கு. உண்மையா இந்த மாதிரி படங்கள் ஜாலியாக பார்க்கணும். போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டோரிங்கிறதே தெரியலங்க. ஒரு அருமையான பாம் ஸ்குவாடு, பாம் இதெல்லாம் வேற லெவலில் பண்ணியிருக்காங்க. அந்த இன்ஸ்பெக்டரா, சப் இன்ஸ்பெக்டரா நடித்த பசங்க எல்லாருமே. இன்னொரு தம்பி நமக்கு தெரிஞ்ச விக்கின்னு ஒருத்தர், அவர் தான் இவரை கொண்டு வந்து நிறுத்துறாரு பாருங்க, அந்த குற்றவாளி எஸ்பியை. நான் அருமையா 2 டைலாக் தான் நான் மனசுல நிக்கிறாரு. அவரை மாதிரியே சப் இன்ஸ்பெக்டர் வர அந்த யங்ஸ்டரும் அருமையா பண்ணியிருக்காரு. மொத்தத்துல இந்த படம் ரைட்டு ராங்கா தெரியல, போங்காவும் தெரியல. போய் பாருங்க, உங்களுக்கு எப்படி தெரியுதுங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.